சத்தான மொறுமொறுப்பான ஃப்ரை. வழவழப்பு இல்லாத குர்குரே ஸ்டைல் ரெசிபி. இது ஒரு மொறுமொறுப்பான மற்றும் கரகரப்பான ஸ்நாக்ஸ். வழக்கமாக செய்வதைப் போல இல்லாமல் கிறிஸ்பியான குர்குரே ஸ்டைலில் செஞ்சு பாருங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 6 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 6 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் சீரகப்பொடி, அரை டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, போதுமான தேங்காய் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி இலைகள். வெண்டைக்காயை நன்றாக கழுவி பின்னர் தண்ணீரை பிழிந்து நன்கு உலர வைக்கவும். வெண்டைக்காயை மெல்லியதாக வெட்டி விதைகளை நீக்கவும். நறுக்கிய வெண்டைக்காயை ஒரு கலவை பாத்திரத்தில் போட்டு சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சாட் மசாலா மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். 10 நிமிடங்கள் அப்படியே வைக்கவும். பின்னர் அதில் அரிசி மாவு மற்றும் சோள மாவை தூவவும். கலவை பேஸ்ட் போல இல்லாமல் உலர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு ஆழமான வாணலியில் தேங்காய் எண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். மசாலா பூசப்பட்ட ஒவ்வொரு வெண்டைக்காய் துண்டையும் எண்ணெயில் போட்டு அவ்வப்போதே கிளறி பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். வறுத்த வெண்டைக்காயின் மேல் சிறிது எலுமிச்சை சாறு, சாட் மசாலா மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை தூவி சூடாக பரிமாறவும்.